இந்த polarizer ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சாச்சு. அதோட ஃபினிஷிங் பாருங்கள். ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சிட்டேன். படம் பாருங்கள். புதுசாக டிவி வாங்கும்போது என்ன குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டியில் இப்போ வந்துருச்சு. இங்கே மழை பெய்யறதுனால நோசுன்னு வருது. இல்லைன்னா உங்களுக்கு படம் காட்டியிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த எல்லோ கலர் லெட்டர் வந்தாலே RGB கட்டாகுன்னு அர்த்தம். ரெண்டாவது ஒட்டுறதுக்கு முன்னாடி சில சேஃப்டி விஷயங்கள்லாம் பண்ணணும். அதை நான் முதல்ல இன்றைக்கி என்னென்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒயிட் டேப்பை வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் டேப்பை வந்து இந்த இருக்கு பார்த்தீங்க எல்இடிஸ் போர்டு. இந்த எல்இடிஸ் போர்டில் வந்து டிஸ்பிளே கழட்டாமல் இப்படியே வச்சு இதோட ஸ்டிக்கராக உரிக்கலாம். நம்ம இந்த எல்இடி ஸ்காப்பில் நீங்கள் டேப் ஒட்டிக்கோங்க. இந்த ஒயிட் டேப் கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம இன்சூரன்ஸ் டேப் கூட யூஸ் பண்ணலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அது இருக்க பசையை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருங்க. ஏன்னா பசையோட நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா இப்போ புதுசாக டேப் ஒட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஆளை பிடிச்சிக்கிறோம். அந்த காப்பு கட்ட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. டேப்பை எடுத்து நம்மளோட ஃபேண்டில் இப்படி வச்சு வச்சு எடுப்பாங்க. ஏன் அப்படி எடுக்கிறாங்கன்னா ஃபேனில் இருக்கிற தூசி பூராமல் அந்த ஸ்டிக்கரில் ஒட்டும் போது இருக்கிற பசை பூராமல் குறைய ஆரம்பிச்சிடும். அதோட வீரியம் குறைஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குறைச்சி நீங்கள் ஒட்டினா தான் நீங்கள் திருப்பி அந்த ஸ்டிக்கர் உருவருக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் அந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த வீடியோ நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். இங்கே மட்டும் ஒட்டியிருக்க மாட்டேன். இது ஃபுல்லாகவே நான் ஒட்டியிருப்பேன். ஆக்சுவலாக இங்கே மட்டும் ஒட்டினா போதும். ஏன் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கொலினோ இல்லைன்னா மண்ணையோ வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க. அப்போ வந்து இருக்க காம்பவுண்டில் பரப்படாமல் இருக்கிறக்காண்டி தான் நம்ம அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறோம். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். கொலினும் யூஸ் பண்ணுறேன். இதான் கொலினு. இந்த கொலினும் நான் யூஸ் பண்ணுறேன். மரணையும் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொலினை வச்சு இருக்க மீதி உள்ள ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மரணையை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் இல்லாமல் இருக்கும். நல்லா காய விட்டுருங்க. ஒரு 1 டே கூட எடுத்துக்கோங்க. நான் நேற்று இதை உரிச்சிட்டேன். உரிச்சிட்டு ஒரு நாள் பூரா ஃப்ரீயாக விட்டுட்டு இப்போ தான் அந்த வேலையை நான் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கர் உரிக்கும் போது ரொம்ப வாடை வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். நல்லா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக நான் இந்த கை க்ளோஸ் யூஸ் பண்ணுறேன். 2 கையிலுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இந்த கை க்ளோஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த கை க்ளோஸ் நான் கழட்ட மாட்டேன். ஏன்னா அது இருக்கிற கெமிக்கல் வந்து நம்ம கையில் பட்டாவளோ இல்லை பாடியில் பட்டாவளோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். ஏற்கனவே எங்கள் ஒரு தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடந்த 2 வருஷமாக அந்த க்ளோஸை நான் யூஸ் பண்ணுறேன். க்ளோஸ் மட்டும் பயன்படுத்தினா மட்டும் போதாது. இந்த கிளாஸும் பயன்படுத்துங்க. இப்படி ஃபுல்லாக கவர் ஆகிற எந்த கிளாஸாக இருந்தாலும் பயன்படுத்துங்க. ஏன்னா இதுக்கு அந்த கெமிக்கல் வெளியே ரியாக்ஷன் ஆகும்போது சுவாசிக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்காது. கண்ணிலையும் போடும். கண் எரிச்சலும் ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டிக்கரை உரிக்கும் போது எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக உரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. காசு சம்பாதிக்க மேட்டர் கிடையாது. நம்மளுடைய பாதுகாப்பே ரொம்ப முக்கியம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாங்கலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குது. இதோட பின் வீடியோவை நான் இப்போ அனுப்புகிறேன். 2வது வீடியோ அதோட அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு வரேன். ஓகே, பாய். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 32 Sony LCD. இந்த polarizer ஸ்டிக்கர் போச்சு. அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதை நேற்று பழைய ஸ்டிக்கரை உரிச்சு எடுத்தாச்சு. அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. இப்போ வந்து ஒட்டுற ஸ்டிக்கரை மட்டும் இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 50% ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இன்னும் இருக்கிறது இன்னும் பாதி தான் இருக்குது. இது முடியறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் ஒட்டணும். அப்போ தான் பபுள்ஸ் வராது. எந்த கிராச் இல்லாமல் பொறுமையாக ஒட்ட முடியும். இப்போ நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஆஃப் டைப்பில் கிராஸாக ஸ்டிக்கரை உரிச்சிட்டு இப்படியே வெளியில் வரேன். இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னருடைய பேப்பர், ஸ்டிக்கர் பேப்பர். ஏன் அப்படி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் இப்படி ஆஃப் டைப்பில் வரும்போது இந்த அவுட்லைனில் உங்களுக்கு இந்த வேஸ்ட்டு பாலித்தீன் கவர் கிடைக்கும். இது உங்களுக்கு கையில் உருவருக்கு ஈஸியாகவும் இருக்கும். உள்ளே வந்து ஏரும் போகாது, உள்ளே தூசியும் படாது. இந்த மாதிரி டைப்பில் தான் நான் ஒரு 2-3 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, பாய்.